எமது நாட்டையே கவலையில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் புத்தளத்தில் நடைபெற்றது. அனைவரும் அறிவீர்கள். உண்மையாகவே மிகவும் கவலையான ஒரு சம்பவம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் நீரில் மூழ்கி இறந்த அந்த ஒரு நிகழ்வு மனதை உழுக்கக்கூடிய, மனதுக்கு ஒரு பாரிய வேதனையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. தாய் தந்தையர்கள் எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகிறார்களோ தெரியாது. நிச்சயமாக அந்த இறந்த மூவருக்கும் இறைவன் உயரிய சுவனத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும், அதே நேரம் அத்தாய் தந்தையருக்கு மன ஆறுதல், மன தைரியத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் நான் இந்த முக்கியமான ஒரு பதிவொன்றை இடனொன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவேற்றேன். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இந்த நீர்நிலைகளை குளிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தேன், சில ஆர்டிக்களையும் பதிவிட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ பதிவை இட்டதும், இதற்கு முன்பு அந்த வீடியோ பதிவை இட்டதும், என்ற அளவுக்கு நீர்நிலைகளை குளிக்க போகிற நேரங்களில் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கத்தில் தான். அதோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவிடுறேன். அன்பானவர்களே, ஆக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த கடல், களப்புகள், ஆறு, குளம் இதுகளை நீங்க பார்க்குற நேரம் சரியா, இந்த மேலால பார்க்கக்கூடிய அந்த அமைதித்தன்மை நீருக்கு உள்ளுக்கு இல்லை. நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளும். நீங்க மேலால பார்க்கக்கூடிய அந்த அமைதி வேணதா, பார்க்கறதுக்கு ஒரு அழகு நீருக்குள்ள இல்லை. மிக முக்கியமாக இந்த கடல் மற்றும் கலப்புகள், களிமுகங்கள்னு சொல்லுவோம். கடல், அடுத்து இந்த கடலும் ஆறும் சேரக்கூடிய இடம், கலப்பு, களிமுகம், இப்படி நிறைய பேர் கூட அழைப்பாங்க. இந்த கடல்லையும் இந்த இதுகள்லையுமே மேலால நீர் ஒரு ஒரு அலை வடிவம் ஈக்கிற மாதிரி, நீர் அலை ஈக்கிற மாதிரி தண்ணிக்கு உள்ளுக்கால வேறொரு நீரோட்டம் இருக்கும். அதை நாங்கள் உள் நீரோட்டம் என்று சொல்லுவோம். மேல சயின்ஸ்ல அதை நாங்கள் உள் நீரோட்டம். இப்போ தண்ணிக்கு மேலால தண்ணி அமைதியாக போனாலும், அமைதியாய்க்கிற மாதிரி இருந்தாலும் தண்ணிக்கு உள்ளுக்கால வேறொரு நீரோட்டம் போகும். இது கடல்ல அதிகம். சரி, எல்லாத்துலேயும் இருக்குது, பொதுவாக ஆறுகளையும் இது காணப்படுகிறது. ஆனால் கடல் அதிகம். இப்போ மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒருவர் கடலை பார்க்குறா, அப்படி கலப்பை பார்க்குறா, தண்ணி ஸ்லோவாக போகிற மாதிரி ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இணைய குளிக்கலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ பெரிய தண்ணி ஸ்பீட் இல்லை இன்னைக்கு வேணது அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. அப்போ அவங்க அதில் குளிக்க போகிற நேரம் குறிப்பிட்ட தூரத்துக்கோ குறிப்பிட்ட அடிகள் கடந்து போகிற நேரத்தில் அந்த உள் நீரோட்டத்தில் மாட்டிக்கொள்வாங்க. தண்ணியில் மேலால விட, மேற்பரப்பை விட உள்பரப்புல தண்ணியோட ஆழத்தில் நீரோட்டம் அதிக வேகம் கூட. அடுத்த உள் நீரோட்டங்கள்ல சில இடங்கள்ல மின் உற்பத்தியும் நடைபெறும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சில உள் நீரோட்டங்கள்ல மின் உற்பத்திகள் கூட நடைபெறுவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது கடல்ல. அப்ப அந்த உள் நீரோட்டம் இப்போ மேற்பரப்பு காணப்படுது கடல்ல. இப்போ ஒருத்தர் இதை பார்த்துட்டு குளிக்க காலை வச்சு கொண்டு போயிட்டா இறங்குற அந்த உள் நீரோட்டத்தில் மாட்டிட்டான்னு சொன்னா அது இழுத்து கொண்டு போகும். இப்போ சிலாக்கள் பாருங்க, கடல் அலைகள் இப்படி முன்னுக்கு வந்து போகும். அப்போ அவர் கடல்ல சில நேரம் பாரும்போது அவர் கடல்ல அடிபட்டு கொண்டு போறாருந்தாலும் அவர் பின்னுக்கு தானே போகணும். ஆனால் சைட்டுக்கு போவாங்க. நீ பார்த்தா விலங்கு, இந்த மூழ்கிறவங்க ஒரு சைட்டுக்கு போவாங்க. இது இந்த சைட்டுக்கு போறானே விளங்கும். கடல்ல அலை இந்த பக்கம் தான் போகும், முன்னுக்கு பின்னுக்கு போகும். இவர் சைட்டுக்கு போவார், அடிப்பட்டு கூட சைட்டுக்கு போவார். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்றா, அந்த உள் நீரோட்டம் எப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னா சைட்டுக்கு தான் போகுது. அதுல மாட்டிப்பட்டு போறார்.
இந்த கடல்லையோ களக்குள்ளையோ மேல் நீரோட்டத்தில் மாட்டிப்படுறவங்களை காப்பாற்றுறது லேசி. உள் நீரோட்டத்தில் மாட்டிப்பட்டவங்களை காப்பாற்றுறது சரியான கஷ்டம். ஏன்னா தண்ணி அவ்வளோ குயிக்காக இருக்கும், அவ்வளோ குயிக்காக இருக்கும். எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த புத்தளத்தை சேர்ந்த அந்த 3 பிள்ளைகளும், மிகவும் கவலை, 3 பிள்ளைகளும் அது தண்ணியை பார்த்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்குது. அவங்க குளிச்சடத்தை பார்த்தேன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு சரியான சைலன்ஸ் ஆகிக்குது அந்த இடம். இங்கே பார்த்தா விளங்கும் மேலதான் இதுலேயே அடிபட்டு போனாங்கன்னு டவுட்டே வரும். ஆனால் அவங்க மாட்டினது 3 பேருமே மாட்டினது எதுக்குன்னா உள் நீரோட்டத்துக்கு மாட்டினாங்க. அந்த டைமுக்கு கிட்ட வேறு யாரும் இருந்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு தந்தை தான் நீண்ட நேரம் போராடி இருக்கிறார். தந்தை நீண்ட நேரம் போராடி இருக்கிறார். இன்னும் கிட்ட இன்னும் அதிகமானவங்க இருந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாமோ என்னமோ. சரியான கவலை. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருந்தே அந்த ஃபோட்டோகள் இதுகள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நேரங்களில் சரியான கவலை. அந்த வீடியோவை பார்த்தா தந்தையினுடைய கதறல், தாயினுடைய கதறல். நிச்சயமாக அல்லாஹ் மன ஆறுதலையும் மன தைரியத்தையும் வழங்க வேண்டும். நிச்சயமாக இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பானவர்களே, இன்னொரு விடயமும் நான் சொல்ல போகிறேன். சைக்காலஜி படியும் பெராசைக்காலஜி படியும் சில இடங்களுக்கு நீங்கள் போகிற நேரம், குளிக்க போகிற நேரங்களில் உங்களோட உள்ளுணர்வுன்னு ஒன்றிக்குது. உங்களோட உள்ளுணர்வு குளிக்க வானம், இந்த இடம் அவ்வளோ எனக்கு செட் ஆகல அப்படின்னு உணர்த்து. உங்களோட உள்ளுணர்வு உண்டா வானம்னு சொல்லுது உண்டா, தயவு செய்து அதை செய்யாதீங்க. இது நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆழ்மனம், உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு ஏதாவது மட்டும் உணர்த்தும். இல்லை இந்த இடத்துல குளிக்க வானம், இந்த இடம் அவ்வளோ எனக்கு செட் ஆகுது இல்லை, இந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஒரு ஃபிட் இல்லை, எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி ஐக்கியதுன்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து விலகி போயிட்டுருங்க. அந்த இடத்துல குளிக்கவோ வேறு வேலைகள் செய்கிறதுக்கோ போக வேணாம். இந்த உள்ளுணர்வு பல சந்தர்ப்பங்களை ஒர்க் பண்ணும். நீங்கள் பல இடங்களுக்கு போகிற நேரம், ஒரு வேலையோட செய்ய போகிற நேரங்களில் இந்த உள்ளுணர்வு உங்களுக்கு அலர்ட் எடுத்தாங்க. அந்த உள்ளுணர்வை நீங்கள் கட்டாயம் உங்களோட காதால் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த உள்ளுணர்வை உங்களோட மூளைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உள்ளுணர்வு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அதை மீறவானும். அதை மீறி போனீங்கன்னு சொன்னதான் சைக்காலஜி கவுன்சிலிங் வர சொன்னாங்க. சார் என்ன மனம் சொல்லிச்சு சார் அதை செய்யவானு, என்ன மனசோட எண்ணம் ஒன்று வந்துச்சு சார், அதையும் தாண்டி போய்க்கு ஆபத்தில் மாட்டேன்ட்டு வாங்க கவுன்சிலிங்கை சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு நான் நிறைய கேட்டுருக்கேன். வேங்கதான் உங்களோட உள்ளுணர்வு, உங்களோட ஆழ்மனம் ஒரு விஷயத்த வானம், இந்த இடத்துல குளிக்க வானம், இந்த இடத்துக்கு போக இல்லை, அவ்வளோ ஃபிட் இல்லை, எனக்கு ஈக்கிறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் போயிட்டுருவோம்ன்ற மாதிரி அவங்களோட உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னு சொன்னால் தயவு செய்து அதை கேளுங்க. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ண சரி. நல்லா ஞாபகிச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் சொல்கிறேன், நீர்நிலைகளில் குளிக்க போகிற நேரங்களில் மிச்ச அவதானமாக நிறைய விடயங்களை தெரிஞ்சு, அதோடைய தன்மைகளை தெரிஞ்சு, அந்த ஏரியாக்கள்கிட்டையும் கேட்டு சில இடங்களில் குளிக்க போகிறது நல்லம். உங்களையும் உங்களோட உயிர்களையும் பாதுகாத்துக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.